அந்த பட்டியில இருக்கிற பவுடர் வந்து இந்த க்ளூல பட்டுச்சுன்னா ஒட்டாது, அந்த டைமுக்கு ஒட்டும். அப்படிங்கிறப்போ ஒரு கிச்சன்ல நம்ம ஒரு இன்டீரியர் பண்றோம் வித் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பெயிண்டிங் பாலிஷிங் எல்லாம் பண்ணோம்னா இத்தனை வருஷம் ஸ்டாண்டர்டா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னா. நீங்க ஒரு ரெடிமேடா போய் பழைய கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, பழைய பர்னிச்சர் வீட்டுக்கு வார்ட்ரோப் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ரெடிமேடா போய் கடையில அதெல்லாம் பாத்தீங்கன்னா சாலிடா எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் வரும். ஏன்னா அது வந்து மேக் பண்ணி வந்தது அப்படி, அதோட யூசேஜ் அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீங்க பண்றதுல உங்களோட ப்ராசஸிங், அதாவது இப்போ வுட் ஒர்க் இருக்குன்னா அந்த பிளைவுட்ல அப்ளை பண்ற க்ளூ, அந்த க்ளூ அப்ளை பண்ற அந்த இடம், இப்ப நீங்க நிறைய பில்டிங்ல நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியாது, ஒரு பக்கம் பட்டி ஒர்க்கு சிமெண்ட் ஒர்க்கு தேய்ச்சி போயிட்டு இருக்கும், ஒரு பக்கம் கார்பென்ட்ரி ஒர்க் போயிட்டு இருக்கும். அந்த பட்டியில இருக்கிற பவுடர் வந்து இந்த க்ளூல பட்டுச்சுன்னா ஒட்டாது, அந்த டைமுக்கு ஒட்டும், கொஞ்ச நாள் ஆனாலும் உறிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே கவனிக்கும். இப்போ இந்த பெயிண்டிங் பண்ற டைம்ல கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணக்கூடாது. அப்படி பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வெளியில பண்ணி கொண்டு வந்து அசம்பிள் பண்ணலாமே தவிர மேனுவலா உள்ள வச்சு பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஒர்க் பண்ற டெக்னாலஜி டெக்னிக்கை பொறுத்து உங்களோட அந்த லைஃப், அதோட அந்த ஃபுட்டோட லைஃப் வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்போ மெஷின்ல மேக் பண்ணி கொண்டு வரதெல்லாம் நீங்க கம்பெனிக்காரங்களே தாராளமா நீங்க வாரண்டி கேரண்டிலாம் வாங்கிக்கலாம். எவ்வளவு வருஷம் தாங்கும் என்ன இதுங்கிறத தாராளமா கொடுத்துருவாங்க. ஏன்னா அது ஒன்ஸ் நம்ம ஒட்டினாலோ இது பண்ணாலும் திரும்ப உரிக்கலாம் முடியாது, அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இப்போ நீங்க மேனுவலா சொல்றதுங்கிறத நமக்கு சொல்ல முடியாது.